இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். டேய், முதல்ல மாமான்னு மரியாதையா சொல்லு. மாமா ஏன் திரும்ப வேலைக்கு வந்தாருன்னு அப்பாவுக்கு போன் பண்ணி கேளுடா. யாரு அவர்கிட்ட? நான் கேட்டாலும் அப்படியே சொல்லிடுவார் பாரு அப்பா. ஓ, அவர் தான் வேலைக்கு வர சொன்னாருனா என்ன அடிச்சுட்டு இவன் திரும்ப அந்த கம்பெனிக்கு வந்து வேலைக்கு சேர்ந்தா அப்புறம் எனக்கு என்னடா மரியாதை? இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க மணிகண்டன்? அவ்வளவு ரோஷமா பேசிட்டு போன நீ ஏன் திரும்ப வேலைக்கு வந்தான்னு கேக்குறேன். என்ன புரியலையா? என்ன அசிங்கப்படுத்தினவன் இந்த கம்பெனில இருக்க கூடாது. என்னடா பேசிட்டு இருக்க நீ? மாமா கிட்ட மரியாதையா பேசணும்னு தெரியாதா உனக்கு? புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்து நம்ம காசெல்லாம் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு என்னமா மரியாதை? பெரிய மரியாதை. மணிகண்டா, நீ ரொம்ப பேசுற. யாருடா இங்க காசு அழிக்கிறது? 10 கோடி ரூபாய ஒரு ஏமாத்து கம்பெனியை நம்பி இழக்க பாத்தியே, அதை தடுத்தது யாரு? கபிலன் தானே? உன் ஃப்ரெண்டு ஒருத்தனை நம்ம கம்பெனில சேர்க்கணும்னு சொல்லி சண்டை போட்டியே, அவன் ஒரு ஃப்ராடுன்னு கண்டுபிடிச்சு சொன்னது யாரு? கபிலன் தானே? நமக்கு முன்னாடியை விட இப்ப அதிகமா ஆர்டர்ஸ் வருதுன்னா அதுக்கும் காரணம் கபிலன் தான். அத ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ. நானும் அவரும் சேர்ந்து காசு அழிக்க பாக்குறோமா? வாய் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டதையும் பேசிட்டு இருக்காத. மணிகண்டா, அவரு உன் அக்கா புருஷன், உன்னை விட வயசுல பெரியவர். ஒரு மட்ட மரியாதை தெரிய வேண்டாம்? மா, நான் அப்படிதான் பேசுவேன். என்ன எல்லாத்துக்கும் பார்த்து ஃப்ராடுன்னு சொல்றா. நான் தனியா பிசினஸ் பண்ணக்கூடாது, என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த கம்பெனில சேரக்கூடாதுன்னு திட்டம் போட்டு எல்லாத்தையும் கெடுத்தது உன் புருஷன் தான். என்ன அசிங்கப்படுத்தினவன் இந்த கம்பெனில இருக்க கூடாது. அவன் தான் ஒரு ஃப்ராடு. ஏய், வெளியே போடா. மணிகண்டா, வெளியே போடா. வெளியே போ. வெளியே போடா. அம்மா, வெளியே போடா. வெளியே போடா. நீ நகர போ. புனிதா, புனிதா, ஐயோ அக்கா, புனிதாமா, அக்கா, புடிச்சா, ஐயோ வெளிய போடா. புனிதா, வெளிய போடா. இல்ல, போடா வெளிய. போடா. புனிதா, என்னாச்சுமா? அக்கா, புனிதா, அம்மா பாருடா. தண்ணி எடுங்க. அம்மா பாரு. இந்தாங்க, புடிச்சா. தண்ணி கொண்டு வா. சரவணா. அக்கா, அக்கா, புடிச்சா. அக்கா, எழுந்திருங்க. அக்கா, புனிதா, அக்கா, புடிச்சா. அம்மா பாருடா. அக்கா, ஒண்ணுல எழுந்திரி புனிதா. பாருங்க. அக்கா, இன்ஜெக்ஷன் கொடுங்க சிஸ்டர். ஓகே டாக்டர். என்னைக்காவது ஒரு நாள் மணிகண்ட மாறுவான்னு தான் நினைச்சோமா. நடக்கிறதெல்லாம் பார்த்தா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. மாமா மறுபடியும் வேலைக்கு வந்ததுல இவனுக்கு என்னமா பிரச்சனை? அதான் சரவணா, எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. நானும் தான் மாப்பிள்ள மேல கோவமா இருந்தேன். நானே இப்ப அவரை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இவனுக்கு என்னதான் பிரச்சனை? இவர் மேல இவ்ளோ கோவமா இருக்கான். புனிதா இவனுக்கு அக்கா, இவன் ஏன் இப்படி இருக்கான்? எப்படி இவனுக்கு மட்டும் அவன் மேல பாசமே இல்லாம போச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. மணிகண்டன் அக்காவை தள்ளி விட்டதுல வால்ல மோதி தலையில அடிபட்டுருச்சு. நல்ல வேலை காயம் எதுவும் இல்ல. இல்லன்னு வைங்க, மாமா கிட்ட ஒரு வழியா இருப்பான் அவன். அவன் அவ்ளோ பேசுறப்போ கபிலன் மாப்பிள்ள அமைதியா இருந்ததே பெரிய விஷயம். அதுவும் புனிதாக்காக தான்ப்பா. உங்க அப்பாவுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சது, ஐயோ. ஆமா, அப்படியே அப்பாக்கு பயந்துருவான் பாருங்க. டாக்டர் எவ்வளவு நேரம் என்ன பண்றாங்க? புனிதா கண்ணை திறந்துட்டாங்களான்னு ஒண்ணும் தெரியலையே. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் மாமா. சரவணா, மாப்பிள என்னாச்சு மாப்பிள? புனிதா அப்படி மயக்கம் போட்டு விழுந்தா? மாமா, ஒரு சின்ன பிரச்சனை, எதுவும் பதறாதீங்க. மாப்பிள்ள நீங்க யாரையும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு சமாளிக்கிறீங்க. நீங்க விடுங்க, நானே சொல்றேன்.
மணிகண்டன் இருக்கா இல்லங்க, அவன் தாங்க மாப்பிள்ள கூட சண்டை போட்டு புனிதாவை அப்படியே புடிச்சு தள்ளி விட்டுட்டான். இது அவன் தள்ளின வேகத்துல அவ அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அவளுக்கு மூச்சு பேச்சே இல்லாம போயிடுச்சு. அதான் ஆம்புலன்ஸ் வர வச்சு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். மணிகண்டன் புனிதாவை தள்ளி விட்டானா? ஐயோ, அவனுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போச்சா? மாமா திரும்ப கம்பெனில ஜாயின் பண்ணது மணிகண்டனுக்கு பிடிக்கலப்பா. வேலையை விட்டு போனவர் திரும்ப எதுக்கு வந்தாருன்னு ஒரே சண்டை. மாமாவை வேற மரியாதை இல்லாம பேசிட்டேன்ப்பா. ஏண்டா அப்படி பேசுறேன்னு கேட்க போனா அக்காவையும் பிடிச்சு தள்ளி விட்டான். அப்பதான் அக்கா மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. வீட்டுக்கு தானே வரணும். என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், அவனுக்கு இருக்கு. ஐயோ மாப்பிள்ள, மணிகண்டன் நடந்துகிட்டது தப்பு. அவன் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ மாமா, என்ன மாமா மணிகண்ட பேசுனதுக்கு நீங்க என்ன மாமா பண்ணுவீங்க? தயவு செஞ்ச சாரி எல்லாம் கேட்டு நான் சங்கடப்படுத்தாதீங்க மாமா. முதல்ல புனிதாக்கு ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொல்லட்டும் மாமா. எனக்கு அது போதும். இங்க கபிலன் யாரு? இவர்தான். டாக்டர், நான் தான் கபிலன். புனிதா எப்படி இருக்காங்க இப்போ? She is perfectly all right. கடவுளே, அப்புறம் ஒரு குட் நியூஸ். அவங்களுக்கு அடிபட்டதுனால மட்டும் மயக்கம் வரல. டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல உங்க ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க. அப்புறமா வந்து பாருங்க. டாக்டர், தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ so மச். மாமா கை கொடுங்க மாமா. தேங்க்யூ வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மா, நீங்களும் அப்பாவும் திரும்பவும் தாத்தா பாட்டி ஆக போறீங்க. நான் மாமாவாக போறேன். ஐயோ சரவணா, எனக்கு என்னென்னவோ சொல்ல தோணுது. ஆனா ஏனோ தெரியல, அழுகையா வருது. என் புனிதாவுக்கு, ஐயோ என் பொண்ணுக்கு குழந்தை பிறக்க போகுது. ஐயோ, எங்க டாக்டர் சொன்னது கேட்டீங்களா? நாம தாத்தா பாட்டி ஆக போறோம். ஆமா மரகதம், எல்லாம் நம்ம குலதெய்வத்தோட அருள் மரகதம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. தேங்க்யூ மாமா. மாம்ஸ், குட்டி புனிதாவா இல்ல குட்டி கபிலனா? யாரா இருந்தாலும் என்ன மாம்சன் தான் கூப்பிடணும், இப்பவே சொல்லிட்டேன். சரியா? நான் இப்பவே போய் தெய்வானா அத்தை மாமா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வரேன்.